லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்பிள்ள ஆபீஸ் தான் போயிருக்காரா இல்ல வேலை விஷயமா வெளியே எங்கேயாவது போயிருக்காரா? ஆபீஸ் தான்ப்பா போயிருக்காரு. ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா, என்ன டென்ஷன் ஆக்காம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு இப்ப அவசரமா வந்து அரவிந்த் பத்தி விசாரிக்கிறீங்க? நான் வேலையை முடிச்சிட்டு வரும்போது மாப்பிள்ளைய எங்க ஆபீஸ் பக்கத்துல பார்த்தேம்மா. ஆபீஸ் பக்கத்துலயா? அங்க அவர் வரதுக்கு எந்த வேலையும் இல்லையே. நல்லா பாத்தீங்களா? அவர்தானா? நல்லா பார்த்தேம்மா, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவர்தான். அவர் மட்டும் இருந்திருந்தா பரவாயில்லையே, கூட ஒரு பொண்ணுல இருந்துச்சு. ஆமாமா, 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே கார்ல ஏறுறாங்கம்மா. நான் கிராஸ் பண்ணி போய் பார்க்கலாம்னு நினைச்சேம்மா, அதுக்குள்ள கார் கிளம்பி போயிடுச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஷோரா தெரியுமா? ஷோ, நான் தான் சொல்றேனேம்மா, அவரேதாம்மா. என் 2 கண்ணாலையும் பார்த்தேம்மா. கூட இருந்த பொண்ணுதான் எனக்கு யாருன்னு தெரியலம்மா, புதுசா இருந்துச்சுமா. அவர் கூட இருந்தது எந்த சனியான்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இவருக்கு இப்பெல்லாம் எவகிட்ட இருந்தாலாமோ போன் வருது. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. யார் இந்த வாணி? ஏமா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்ல வேண்டியதானே? அவர் இங்க வரட்டும் மாப்பிள்ள, கண்டிப்பா நான் கேட்காம விட போறது இல்ல. வரட்டும். ஆமாப்பா, நீங்க தான்ப்பா கேட்கணும். எனக்கு வேற யாருமே இல்லப்பா. ரஜினி அக்கா கிட்ட சொன்னா எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாளே தவிர அரவிந்த ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டா. நீ கவலைப்படாதம்மா, இந்த வீட்ல என்ன விட்டு கொடுக்காம இருக்கிறது நீ மட்டும்தாம்மா. உனக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வரட்டும், இன்னைக்கு நான் கேட்கிறேன். அப்பா, அவர் கார் சத்தம் தான்ப்பா. அப்பா, நீங்க தான்ப்பா கேட்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நான் பாத்துக்கிறேம்மா, நீ அமைதியா இரு. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? கூப்பிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இருக்கு. நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முக்கியமா ஒண்ணும் இல்ல மாமா. எங்க போயிட்டு வரீங்க? என்ன என்ன கேட்டீங்க? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறாரு. எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆனா போன இடத்துல இருந்து நீங்க வரலையே மாப்பிள்ள. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்களோ, அங்க போனீங்களான்னு கூட தெரியலையே. நான் இப்ப டியூட்டியை முடிச்சுட்டு வரும்போது உங்களை ஒரு இடத்துல பார்த்தேன் மாப்பிள்ள. உங்க ஆபீஸ் அந்த இடத்துல இல்லையே. மாமா, நான் ஒண்ணு 8 மணி நேரம் வேலை பார்த்து மாசம் பிறந்தா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரவும் கிடையாது. மாசம் பிறந்தா 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். பிசினஸ் சம்பந்தமா 1000 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஓஹோ, அப்ப நீங்க போற 1000 இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போவீங்களா? மாமா, என்ன நோமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க மாமா. ஐயோ சகல, என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க. சகல கொஞ்சம் சும்மா இருக்க. நான் பொண்ணு கூட சொல்லிட்டு இருக்கேனா?
சகல நீங்க ஒரு பொண்ணு கூட போனத என் கண்ணால நான் பார்த்தேன். கொஞ்சம் இருங்க மாமா சகல. தேவையில்லாம பேசுறாரு. ஆளே இல்லையே. நீங்க சும்மா இருங்க. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீங்க? இது ராதிகாவோட வாழ்க்கை. இங்க பாருங்க, நான் எங்க போறேன் எங்க வரேன்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எங்க அப்பா அம்மாவே என்ன கேட்டது இல்ல. இந்த மாதிரி குற்றவாளியா நிக்க வச்சு கேள்வி கேக்குறது அப்புறம் மாமான்னு கூட பார்க்க சகல மாட்டேன். கொஞ்சம் சும்மா இருங்க சகல. சொல்லிட்டேன். அரவிந்த், உங்க அப்பா அம்மாக்கு பதில் சொல்லுங்க, சொல்லாம போங்க. ஆனா பொண்டாட்டி கிட்ட பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க எவ கூட ஊர் சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஆமா, என் கண்ணால பார்த்தேன். என் பொண்ணு ராதிகா கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எவ்வளவு இருந்தாலும் சரி, கேள்விக்கு மட்டும்தான் பதில் கிடைக்கும். சந்தேகத்துக்கெல்லாம் என்னெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ராதிகா, என்ன நடக்குதுங்க? ஆபீஸ் போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு எவ கூடயோ ஊர் சுத்திட்டு வந்திருக்காருக்கா. அப்பா பாத்துட்டு வந்து என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆமா ஆமா, இந்த விஷயத்த இந்த யோகியர் தான் கேட்கணும். இவ்வளவு சிஐடி வேலை பார்த்தவரு என்ன எங்க பார்த்தாரோ அங்கேயே நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டியதானே? வீட்டுக்கு வந்து பொண்ணுகிட்ட போட்டு கொடுத்து சண்டையை மூட்டி விடுறாரு. பெரிய மனுஷன் வேற. அதானே ஏமாமா, இதை நீங்க முதல்ல அரவிந்த் கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ராதிகா கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? இப்ப பாத்தீங்களா, புருஷன் பொண்டாட்டி கூட தேவையில்லாத பிரச்சனை வருது. நான் எதுக்கு இவர்கிட்ட கேட்கணும்ன்றேன்? ராதிகா என்னோட பொண்ணு. என் பொண்ணுக்கு அப்புறம் தான் இவரு. அப்படி சொல்லுங்கப்பா. ரஜினி அக்கா எதுக்கு எடுத்தாலும் என்ன நம்பாம இவர் பின்னாடியே ஓடுவால பழைய பாசத்துல. அப்படி நினைச்சிட்டாரு போல இருக்கு. ராதிகா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ரஜினியை பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சகல அடச்சே, வாய மூடு. இவர் கண்ட பொண்ணோட சேர்த்து ஊரெல்லாம் சுத்திட்டு வருவாராம். என் பொண்ணு கேட்டா என் பொண்ணையே மிரட்டு வரா அவரு. எப்படி சார் என் பொண்ணை மிரட்டுறது? யோ, என் பொண்ணை பார்த்தா உனக்கு இலக்காரமா தெரியுதா? மாமா நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க சகல, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவ்வளவுதான் பாத்துக்க. பொறுமையா கேட்டு கேட்டு போனா போதுன்னு பாவம் பார்க்க நான் ஒன்னும் பார்த்திபன் கிடையாது. அப்பா, ரஜினி மாதிரி ஒரு பொண்டாட்டிக்காக பார்த்திபன் பொறுத்து போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ஏன் இவளுக்காக எல்லாம் பொறுத்து போனோம்? ராட்சசி. ஏன் டேய், சகல? யாரோட ராட்சசின்னு சொல்ற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. யோ, மாப்பிள்ளை பண்டியா, கலைஞர் முதல்ல. என் பொண்ணு ராட்சசி. என்ன பண்றேன்னு பாரு. வேலை கை வைக்கிறியா? வாடா, வெளில வந்து பாத்துறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. என் பொண்ணு மேல கை போடுறியா? உன்னை சும்மா பண்ண பாரு. சகல, சகல, என்ன விடுங்க சகல. ஏய், உன்னை என்ன பண்றேன்னு அவர் பாரு. பாட்டுக்கு இஷ்டம் போல பேசிட்டு இருக்காரு. விட்டா மேல கை வைக்கிறாரு. விடுங்க சகல. யார் மேல கை வைக்கிற? விடுங்க. என்ன அடிக்கணுமா? அடிங்க, 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 அடிங்க. என்ன பண்ற? என்ன? அடிங்க, வாங்க. என்ன அடிக்கிற அவ்வளவுதானே? அரவிந்த், நிறுத்துங்க. அரவிந்த், என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் தப்பு பண்ணன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டவங்க வேற என்ன பண்ணுவாங்க? ராதிகா, சகல வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு நல்லது. ஐயோ, போதும், நிறுத்துங்க. இப்ப இங்க என்னதான் பிரச்சனை? யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல ரஜினி. சத்தம் கேட்டு நாங்க வந்து பாக்கும்போது மாமாவும் அரவிந்தும் கோவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு ராதிகா தான் விஷயத்த சொன்னா. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அக்கா, பேசாத ராதிகா. எந்த விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ண எப்ப கத்துக்க போற நீ? பொறுமையா ஹேண்டில் பண்ற மாதிரி காரியத்தை அவர் பண்ணிருக்காரு. அங்க என்ன நடந்திருந்தாலும் நீ அரவிந்த் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெளிவா கேட்டுக்கணும். அத செஞ்சியா நீ? பொண்டாட்டிங்கிற உரிமைய நீ அப்படி காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் ஏதோ இவர் சொன்னார்னு. அரவிந்த கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தைரியத்துல நீங்க அவனை கேள்வி கேக்குறீங்க? அக்கா, இவரு நம்ம அப்பா.
நமக்கு ஒண்ணுன்னா இவர்தான் கேட்கணும். கேப்பாரு கேப்பாரு. நீங்க என்ன யோகியோன்னு அதே கேள்விய அரவிந்த் திருப்பி கேட்டா என்ன பதில் சொல்லுவார் இவரு? கேட்டு சொல்லு ராதிகா. அப்பா அப்பாங்கறல அம்மாவோட புருஷனா இருக்க மட்டும்தான் இந்த வீட்ல இவருக்கு இடம். நம்ம அம்மாவை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட ஓடி போனவரை நீ நம்புவ, ஆனா அரவிந்த நம்ப மாட்டியா? ரஜினி, போதும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். எப்ப பார்த்தா அதையே சொல்லி என்ன பேச விடாம வாய் எடுப்பியா நீ? இந்த வீட்ல நீ வச்சதுதான் சட்டமா? ஓ ராஜ்யம் தான் நடக்கணுமா? உன்னை எதிர்த்து யாரும் பேச முடியாதா? இல்ல பேசக்கூடாதா? உன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாதா? நீங்க கேட்க கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? அதையே சொல்றேன் நான். வேற என்ன இருக்கு உங்களை பத்தி சொல்ல? ஓ தோ இவளுக்கு டூப்ளிகேட் தாலி செயினை வாங்கிட்டு வந்தது, பார்த்திபனை ஆள் வச்சு அடிச்சதுன்னு ஏகப்பட்ட பெருமை இருக்குல்ல உங்களுக்கு. அது சொல்லட்டுமா? அக்கா, நீ எதுக்கு இப்ப பிரச்சனையை தசை திருப்புற? எனக்கு பதில் சொல்ல வேண்டியது அரவிந்த். அவர் மேல தப்பு இல்லைன்னா பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இது பாரு, நீ கேக்குற விதத்துல கேட்டிருந்தா அரவிந்த் நிச்சயமா பதில் சொல்லிருப்பான். ஆனா இவர் கூட சேர்ந்துட்டு மரியாதை இல்லாம பேசினா அதே மரியாதை தான் திரும்ப கிடைக்கும். தப்பு பண்றவங்களுக்கு தான் அடுத்தவங்க செய்யறதும் தப்பா தெரியும். முதல்ல யார நம்புறதுன்னு தெரிஞ்சுக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அரவிந்துக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாரும். புரியுதா? நீங்கெல்லாம் அரவிந்தோட கால் தூசுக்கு கூட வர மாட்டீங்க. இவனை வீட்டுக்கு நடுவுல வச்சு விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒழுங்கா அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ரஜினி அக்கா, மன்னிப்பு கேளுங்க. இல்லன்னு வைங்க, கிளம்பி அப்படியே வெளியே போங்க. ஐயோ, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். யாருக்காகவும் இல்ல, என் பொண்ணு ராதிகாவுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ராதிகா, நீயும் தான். அக்கா போதும். அரவிந்த் கிட்ட என்ன கேள்வி கேக்குறதுனாலும் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் கேளு. ஆனா நீ இப்படி அவனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க. அதனால நீயும் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அக்கா கேளு ராதிகா. போங்கறல்ல. ராதிகா, ராதிகா
இப்படி பண்றேன்னு எனக்கு என்ன ரஜினி, நான் என்ன செஞ்சுட்டேன்? உங்க அப்பா சொல்றத நீயும்... அரவிந்த் ப்ளீஸ், நான் அத பத்தி எதுவும் பேச விரும்பல. அதுக்கு நீ பதில ராதிகா கிட்ட மட்டும் சொன்னாலே போதும். கேள்வி கேட்கும் போதே பதில் சொல்லணும்னு தோணணும். எனக்கு புரியுது அரவிந்த், ஆனா அவதான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா. ஆனா நீ இவ்ளோ மெச்சூர்ட் பர்சன், நீ போய் அடிதடின்னு உன்னோட தகுதிக்கு இதெல்லாம் உனக்கு சரியா சொல்லு. நானும் மனுஷன்தான் ரஜினி. எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம எவ்வளவு நாள் தான் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறதால ஏதாச்சும் மாற போறதா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க எதுவுமே மாற போறது இல்ல. ராதிகா திருந்த போறதே இல்ல. இல்ல அரவிந்த், அப்படிலாம் சொல்லாத. ராதிகா எங்க மேல இருக்கிற கோவத்துல எத்தனையோ தப்பு பண்ணிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பவும் அவன் உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. என்ன அரவிந்த் பாக்குற? நீ ராதிகாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் ரஜினி. விட்டு கொடுக்க தயாரா இல்லாதவதான் இப்படி சந்தேகப்பட்டு சண்டை போடுவாளா? அரவிந்த், அவ உன்னை எவ்வளவு விரும்புறாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸே இதாங்க. உனக்கு யாரோ ஒரு பொண்ணு கால் பண்றதையோ, யாரோ ஒரு பொண்ணு கூட நீ கார்ல போனன்னு சொன்னதையோ அவளால தாங்கிக்க முடியல. அவ அதை வெளிப்படுத்துற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவளோட அன்பு உண்மைதான். அதுக்காக எத்தனை நாள் தான் அவ இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்கிறத பொறுத்துக்க முடியும்? லைஃப் போயிட்டு இருக்கு ரஜினி. போன எதுவும் திரும்பி வரப்போறது இல்ல. அன்னைக்கு போன் வந்தப்போ அவ என்ன பேச விடாம தப்பா பேசினா. இன்னைக்கு உங்க அப்பா சொல்றதை கேட்டுட்டு என்ன சந்தேகப்படுறா. இப்பவும் சொல்ற அரவிந்த், அவ நடந்துகிட்ட விதம் தப்புதான். ஆனா அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்குல்ல ரஜினி. ஆமா அரவிந்த், அவ கோவமா இருக்கும்போது என்ன பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம்னு அவ புரியாம பண்ணிடுவா. ஆனா அவ நார்மல் மூட்ல இருக்கும்போது நீ அவளுக்கு புரிய வச்சிருக்க முடியுமே, நீ அதை பண்ணல. இங்க பாரு, அவகிட்ட போய் பேசு, அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அவளுக்கு எங்க மேல்தான் கோவம், உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. உன்னோட பிரியாரிட்டி அவளாதான் இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால்தான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட அவளுக்கு கோவம் வருது. அவளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி அவன் நடந்துக்கணும்ல. அவ தான் முக்கியம்னு நான் இருக்கேன். உங்களை பழி வாங்கறதா முக்கியம்னு அவ போனா நான் என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் அரவிந்த். நீ நாளைக்கே ராதிகாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பு. இல்ல ரஜினி, அவ... அரவிந்த், எங்களுக்காக நீ இங்க இருந்ததெல்லாம் போதும். நீ இங்க இருந்து அவளை கூட்டிட்டு கிளம்பு. என்ன பாத்துக்க பார்த்திபன் இருக்கான். நாங்க எங்க லைஃப பாத்துப்போம். எங்களை பத்தி கவலைப்படாம நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்தாலே போதும். போய் அவகிட்ட பேசு. நாளைக்கு 2 பேரும் உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி, போ. அப்பா, என் மேல என்னப்பா கோவம்? நான் என்னப்பா செஞ்சேன்? உன் மேல கோவம் இல்லம்மா. ஆனா அவனையும் ரஜினியையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, சித்தப்பாக்கு கால் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? இதோ இப்ப வந்துருவாமா அவன். தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. என் தம்பி எப்படி வந்து நிக்கிறான்னு மட்டும் பாரு. அப்பா, அரவிந்த் என்கிட்ட வந்து பேசினாருப்பா. எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் ரஜினியோட பிளான் தான்.
ம் ஏன்னா என்னண்ணே சித்தப்பா வாடா சிங்கமுத்து. ஏன்னா உன் மேலே கை வச்சுட்டு போயிருக்கான். எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே, வந்து கையை காலை உடச்சி விட்டுருப்பல நானு. அப்பா பாவம் சித்தப்பா, எனக்காக தான் அவ்வளவு பொறுமையா இருந்தாரு. என்ன அசிங்கப்படுத்தினது அவன். ஆனா அவன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சு ரஜினியும் என்ன அவமானப்படுத்திட்டா. இங்க பாரு சிங்கமுத்து, உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். இந்த அசிங்கத்தோட என்னால் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. பழி வாங்கியே ஆகணும். அண்ணே நீ எதுக்கு கவலைப்படாதண்ணே, நான் இருக்கேன்ல. நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகாம இருண்ணே, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேண்ணே. ம் அப்புறம் அண்ணே அப்புறம் எப்படிண்ணே போயிட்டு இருக்கு? இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சிங்கமுத்து. ராதிகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை கிளம்ப சொன்னல, ரெடி ஆகாம நின்னு பேசிட்டு இருக்க. நீ போய் ரெடி ஆகு, நம்ம கிளம்பலாம். நினைச்சா வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க, நினைச்சா வீட்ல இருந்து துரத்தி விடுவீங்க. என்ன என்ன நினைச்சீங்க? அதான் நைட்டே எல்லாம் பேசியாச்சுல்ல, இப்போ என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நைட்டு பேசினது நீங்க, நான் எந்த பதிலும் சொல்லலையே. நான் வரேன்னு சொன்னனா? ராதிகா, என்னக்கா? நீதான் சொல்லணும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அரவிந்தா வீட்டுக்கு வான்னு சொல்றாருல்ல, கிளம்பு. அம்மாடி, அவளுக்கு தான் போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கால, எதுக்கு கட்டாயப்படுத்திட்டு இருக்க இப்போ?